அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது அட்சய திருதியை நெருங்கி வருது இல்லைங்களா? இந்த அட்சய திருதியை நன்னாளில் என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அட்சயம்ங்கிற சொல்லுக்கு குறைவில்லாதது, நிறைவாக இருக்கக்கூடியதுன்னு பொருள் சொல்கிறாங்க. இந்த அட்சய திருதியை நன்னாளில் வாங்கக்கூடிய பொருட்கள் மென்மேலும் வளரும். இந்த நாளில் தொடங்கப்படக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வளர்ந்து ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்குங்கிற நம்பிக்கையும் மக்கள்கிட்ட இருந்துட்டு வருது. அட்சய திருதியை நன்னாளில் வாங்கப்படக்கூடிய எந்த பொருளும் இல்லத்தில் நிறைவாக நிறைந்திருக்குங்கிறதும் நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்கு. சமீப காலகட்டங்களில் பார்த்தோம்னா அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் மென்மேலும் தங்கம் சேருங்கிற நம்பிக்கையும் அதிகரித்து வருது. தங்கம் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க தாராளமாக தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க வேறு என்ன விதமான மங்கள பொருட்களை வாங்கலாம்னு பார்க்கலாம். பொதுவாகவே சொல்கிறாங்க, மகாலட்சுமி படம் எல்லாருடைய இல்லத்துலேயுமே இருக்கும். அந்த மகாலட்சுமி கைகளில் இருந்து பொற்காசுகள் கொட்டக்கூடிய படம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் மேலும் ஐஸ்வர்யம் தங்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக நம்ம என்னென்ன பொருட்களை வாங்கலாம். கல் உப்பு வாங்கலாம். கல் உப்பு, நாட்டு சர்க்கரை, நவதானியம், மல்லிகைப்பூ, மண்பானை, துளசி செடி, ஸ்ரீசக்கரம், வலம்புரி சங்கு, சந்தனம், குங்குமம், மஞ்சள் கிழங்கு, வெற்றிலை பாக்கு, முனைமுறியாத பச்சரிசி. இந்த முனைமுறியாத பச்சரிசி எங்கே வாங்குறதுன்னு கேட்டால் நாட்டு மருந்து கடைகள்லையும் ஹோமம் பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடைகள்லையுமே இது கிடைக்கும். எலுமிச்சம்பழம் அல்லது இன்னொன்றும் செய்யலாம். இப்போ பொதுவாகவே கோயிலுக்கு செல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க நம்ம கோயிலுக்கு செல்லும் பொழுது தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு, சுவாமிக்கு பூ, மலர் மாலை, எலுமிச்சம்பழம், இது கூடவே கல்லுப்பு, கொஞ்சம் இனிப்பு ஏதாவது இதையும் நம்ம கோவிலுக்கு எடுத்து சென்று சுவாமியை வழிபாடு செய்த பிறகு நம்ம இல்லத்தில் கொண்டு வைக்கலாம். இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்று வாங்கலாம். இந்த நாளில் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வாங்கிறது பெருகிற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களும் பெருகுங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த அட்சய திருதியை நன்னாளில் வெயில் காலத்தில் இந்த திருநாள் வருதுங்கிறதுனால மக்களுக்கு தேவையான தண்ணீர், இளநீர், குடை, விசிறி இது போன்ற பொருட்களையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். இந்த அட்சய திருதியை நன்னாளில் வேறு என்ன விதமான மங்கள பொருட்களை வாங்கலாம்ங்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். உங்களுடைய பதிவு மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஞாபகமாக லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.